அவங்க போட்டி தொகுதி அவங்க வேட்பாளர்களை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நிறுத்தினாலும் அது உண்மையிலே ஏற்கனவே டிடிவி 2021 2030 தொகுதியில் அதிமுக ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்திருக்காரு. அவர் இப்போ அங்கே இருக்கிறாரு. அவர் இருக்கக்கூடிய நேரத்தில் சசிகலா ஓபிஎஸ் வெளியே இருக்கிறதுனால முதல்ல ஓபிஎஸ் உள்ளே இருந்தார், டிடிவி வெளியே இருந்தார். டிடிவி உள்ள ஓபிஎஸ் திரும்ப வெளியில் இப்போ 2026 சசிகலாவும் புதிய கட்சி அவங்க துரோகம் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. இப்படிங்கும்போது அந்த வாக்குகள் 3 பிரியுமா சார்? அது அப்படின்னா அதுதான் இப்போ பெரிய அந்த நெருக்கடி. இப்போ டிடிவி உள்ளே வந்தார், எந்த பிரிவு அல்லது எந்த பகுதி மக்கள் பெருமளவு ஆதரித்தார்களோ அதை ஒழுங்குபடுத்துவதற்கு டெல்லி பாஜகவும் எடப்பாடியும் கைகோர்த்து இணைந்து தான் அந்த பேச்சுவார்த்தை நிலையில் அமமுக உள்ளே கொண்டு வராங்க. அதே அமமுக உள்ளே வந்த பிறகு அந்த சேதமான வாக்கு உள்ளே வரும்னு பார்த்தா சின்னம்மா அவர்கள் இன்னும் கூர்மையாக அவர்களை விமர்சித்து களத்துக்கு போகிற பொழுது ஏற்கனவே சேதப்பட்டு பலகீனப்பட்டு பாதிக்கப்பட்டு கிடக்கிற அதிமுக, எடப்பாடியினுடைய அதிமுக அல்லது என்டிஏ அணி மீண்டும் அது சேதம் கூடுதலாகுவதற்கு தான் இப்போ அம்மாவோட முயற்சி. அவங்க ஒரு கொடியை அறிவிச்சிருக்காங்க, அதில் புரட்சி தலைவர் இருக்கார், அம்மா இருக்காங்க, அண்ணா இருக்காங்க. அப்போ அவங்க களத்துக்கு வீரியமாக போய் எடப்பாடியை அதிமுகவை தான் விமர்சிக்க போகிறாங்க. அப்போ அந்த துரோகத்திற்கு நீதி கேட்டு தான் அம்மா போகிறாங்க. அப்போ அது அதிமுகவுக்கு வலிமை சேர்ப்பதற்கும் என்டிஏ கூட்டணியையும் அதிமுகவையும் பலகீனப்படுத்துவதற்குமான முயற்சியில் தான் இன்றைக்கி அந்த சின்னம்மாவுடைய நடவடிக்கைகளும் அவருடைய முயற்சியும் அவருடைய நீதிக்கான போராட்டமும் அமைய போகுது. ஓபிஎஸும் இன்னைக்கு வரைக்கும் நான் எங்கே காஞ்சிபுரத்துக்காக போக முடியும், நான் ஏதோ ஒரு முடிவெடுத்து தான் ஆகணும்னு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப நொந்து விரக்தியில் ஊடகவியலாளரை பார்த்து கேட்குறாரு. அப்போ அவருடைய அந்த ஆதங்கம் அவரை பின்பற்றி புரட்சி தலைவர் அம்மாவின் பேரன்பை பெற்று 3 முறை முதல்வராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அதிமுகவுக்குள் இவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைக்கு தள்ளிய எடப்பாடிங்கிற மாதிரி எடப்பாடியை தான் மக்கள் மறுபடியும் அந்த குற்றச்சாட்டுக்கு இரையாக்கி எடப்பாடியை ஒரு சமாதானத்திற்கு ஒத்து வராத, கட்சி நலன் மீதும் நாட்டு நலன் மீதும் அக்கறை இல்லாத, தொடர்ந்து பிடிவாத போக்கோடு ஜனநாயக பண்புகளற்று வெற்றியை நோக்கி அனைவரையும் அரவணைக்கிற பண்புகளற்ற நிலையில் எடப்பாடியினுடைய இந்த பிடிவாத போக்கு நீடிக்கிறது என்பதற்கு தான் இப்போ ஓபிஎஸ் ஐயாவுடைய நிகழ்வும் சின்னம்மாவுடைய நிகழ்வும் காட்டுது. பன்ருட்டியார்கள் வரை காட்டுது. ஏன்னா பன்ருட்டியாரே பல முறை முயன்று இந்த ஒற்றுமைக்காக முயன்று தோற்று போய் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம தலைப்பில் எடுத்துருக்கிற மாதிரியே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சியை துவக்குறாங்க. இப்போ இது எந்த முகாமினுடைய வாக்கு தொகுப்பை சேதப்படுத்தும் என்றால் முழுக்க அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு தொகுப்பை தான் இது சேதப்படும். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அது அணி வலிமையாக இருக்கிறது. இப்பொழுது கூடுதல் வலிமைக்காக அண்ணன் உலக நாயகன் கமல் மக்கள் நீதி மையம் உள்ள வந்துருச்சு. தேமுதிக வரவே வராதுன்னு சொன்னாங்க. என்னிடம்தான் வரும் என்று எடப்பாடி சொல்லி வந்தார். என்டிஏ தலைவர்கள் எல்லாம் ரொம்ப நம்பிக்கையோடு சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் ஈசா யோகா மையத்தில் 3 நாட்கள் முகாமிட்டு ஈசா யோகா மையத்தில் சிவராத்திரி விழாவில் அந்நியர் கலந்துக்கிறாங்க. வேலுமணி அருகிலே இருந்து எல்லா நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. ஆனாலும் கூட அவர் ஒரு நல்ல முடிவை எடுத்து திமுக அணிக்கு வந்துட்டார். தேமுதிக அந்நியார் வந்துட்டார். அப்போ இந்த எல்லா ஏற்கனவே பலகீனப்பட்டு கிடக்கிற அதிமுகவில் இருக்கிற அணியே தன்னுடைய மாற்று அணிக்கு ஏற்கனவே வென்று வருகிற ஒரு அணியோடு தேமுதிக உள்ள வருது. மக்கள் நீதி மையம் உள்ள வந்துருச்சு. ஒவ்வொரு தொகுதியிலும் 5000 வாக்குகள் 10,000 வாக்குகள் 20,000 வாக்குகள் இருக்கிற ஒன்று வந்தால் அப்போ கூடுதலாக வாக்குகளை பெற்று எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் அப்போ விஜயினுடைய வாக்குகளும் பெருமளவு யாரும் போகல. அதுவும் அதிமுக வாக்கு. இப்போ இதில் கூடுதலாக இதில் ஒரு கட்சியுமே அங்கே போகலையே. என்ன ரீசன்? அது எல்லாருக்கும் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் தெரியுது. அப்படின்னா விஜயோட செல்வாக்கு என்னென்ன அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் தெளிவாக தெரியுது. ஏன்னா அரசியல் கட்சினையா விஜய் ஒரு ரசிகர்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாரோ அணுகிறாரோன்னா எந்த ரசிகர்களோடும் ஒரு நிமிடம் கூட உரையாடாத விஜய், தன்னுடைய எந்த கட்சி நிர்வாகிகளினோடும் ஒரு நிமிடமும் உரையாடாத விஜய், உலகத்தில் எந்த மனிதனோடுமே உரையாடாத ஒரு விஜய் ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவனாக இருந்து கொண்டு கூட்டணி கட்சி தலைவர்களை அரவணைக்கிறதுக்கு எப்படி முடியும்? ஒரு சந்திப்பு இல்லாமல் உள்ள போயிருக்காரு எல்லாம் சொல்லியிருப்பாங்களா சார்? இன்னைக்கு நான் முதல் சொல்கிறேன். நான் இது செங்கோட்டையனை தனியாக ஊடகத்தை சந்திச்சுட்டு இருந்தார். இன்னைக்கு புசியானந்தனுடைய அறிக்கை நம்ம சத்தியம் தொலைக்காட்சி உட்பட எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்திருக்கு. தலைமையினுடைய அனுமதி இல்லாமல் யார் ஒருவரும் விவாதத்தில் பங்கேற்பதோ தனியாக ஊடகத்தை சந்திப்பதோ வினாக்களுக்கு விடையடிப்பதோ தடை செய்யப்படுகிறது. யாருக்கு இது பொருந்தும்? செங்கோட்டையனுக்கு தான் பொருந்தும். அப்போ அங்கே இருக்கிற அப்போ இப்போ இனிமேலெல்லாம் இப்போ யாரும் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அவரும் பேச மாட்டார், அவருடைய கட்சியின் பெயரில் யாரும் பேசக்கூடாது. புஷி ஆனந்தும் பேச மாட்டார்.
இப்போ புஷி ஆனந்தை இப்போ நீங்கள் மோடி கூட சந்திச்சிடலாம், உலகத்தில் ட்ரம்பை சந்திச்சிடலாம், புஷி ஆனந்தையே சந்திக்க முடியாது. அப்படியா? எந்த கட்சி தலைவரும் சந்திக்க முடியல. யாரோடு பேசுகிறார் அவர்? ஊடகத்தோடு பேச மாட்டார், எந்த அரசியல் கட்சி தலைவரோடு பேச மாட்டார், எந்த அரசியல் ஆய்வாளர்களோடு, ஊடகவியலாளர்களோடு, யாரோடு, பத்திரிகையாளர், எந்த வியூக ஓப்பலர்லாம் இருக்காங்க சார். அதை ஒரிஜினல் ஜான் ஆரோக்கிய சாமி நிறைய பேர் வியூக ஓப்பலர்லாம் இப்போ எல்லாரும் போய் கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஓடாத திரையில படம் இப்பொழுதாவது வரும் என்று காத்திருக்காங்க. திரையரங்கத்துக்குள்ள அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். படம் வந்துரும் வந்துரும்னு சொல்லி அந்த அப்பெல்லாம் சொல்லுவாங்க, ஏதோ பொட்டி வந்துருச்சு அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. பாவம்.